ஹாய்! இன்னைக்கு நம்முடைய சேனல்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான, ரொம்ப சூப்பரான சக்சஸ் ஸ்டோரி பார்க்க போறோம். வெறும் 3 நாள்ல அவங்க இஷ்டப்பட்ட விஷயத்த அவங்க எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்க உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறீங்க. அது பெரிய இலக்காக இருக்குது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். எவ்வளோ பெரிதாக வேணாலும் இருக்கலாம். நீங்க அத நோக்கி போயிட்டுருக்கீங்க. ஒரு பிரேயர் வைக்கிறீங்க, ஏஞ்சல் பிரேயர்ஸ் வைக்கிறீங்க, ஹீலிங் டெக்னிக் யூஸ் பண்றீங்க. இல்ல எது மேலயுமே நம்பிக்கை இல்ல. உங்க மேலயே நம்பிக்கை வச்சு நீங்க செயல்பட்டுட்டு இருக்கீங்க. ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பண்றீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள நீங்க மாத்திக்கும் பொழுது, கண்டிப்பா உங்கனாலயும் உங்க லைஃப்ல நெறைய விஷயங்கள மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு சிலருக்கு ஈர்ப்பு விதினா என்ன அப்படின்னு தெரியாம இருக்கலாம். இந்த வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சந்தோஷமும், துக்கமும் அது எங்கருந்து வந்தது அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்களோட பிரதிபலிப்பு. கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க உருவம் இருக்கு. நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, உங்க உருவம் தான் அந்த கண்ணாடியில தெரியும். அதே மாரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எண்ணங்கள் தான் தெரியப்படுது. ஸோ உங்களுடைய எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கோ, அத மாரி வாழ்க்கைய தான் நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு நீங்க நிதானமா பார்த்தீங்கன்னா, ஓ! நம்ம பயந்தனால, இத பத்தி நான் நெகட்டிவா யோசிச்சிருக்கேன். ஸோ இத பத்தி நெறைய நெகட்டிவா நான் கேட்டனால தான் இந்த மாரி கஷ்டங்கள நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். ஈர்ப்பு விதி அத தான் சொல்லுது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமா மாறுது அப்படின்றது தான். ஸோ எண்ணங்கள் மூலமா நம்ம வாழ்க்கைய பாசிட்டிவா நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க முடியும். இப்போ நீங்க என்னென்ன விஷயங்கள கவனிக்கணும் உங்க வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கக்கூடிய இலக்க, உங்க ஆசைகள அடையறதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள மீறி ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, அது அல்லாஹ்வோ, ஜீசஸோ, பிள்ளையாரோ, துர்க்கை அம்மனோ, ஏஞ்சல்ஸோ அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். எஸ் கண்டிப்பா நான் நினைச்சா இவங்க தருவாங்கன்னு. ஒரு சிலர் இது எதையுமே நம்ப மாட்டாங்க. எனக்கு என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ உங்க மேல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். 2வது நீங்க செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ். லைக் நீங்க ஈர்ப்புதி பயிற்சி பண்றீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு அஃபர்மேஷன்ஸ் கேட்குறீங்க, கிராட்டிட்யூட் பண்றீங்க, இல்ல விசுவலைசேஷன் பண்றீங்கன்னா, அந்த ப்ராசஸ் மேல ஒரு நம்பிக்கை வேணும். இல்ல நீங்க ரெகுலரா கோயில் போறீங்க, ஏதோ ஒரு பிரேயர்ஸ் வைக்கிறீங்க, தொழுகுறீங்க அப்படின்னா, தொழுதா எனக்கு இது நடக்கும். பிரேயர் வச்சா எனக்கு இது நடக்கும் அப்படின்னு நீங்க செய்யக்கூடிய அந்த செய்கைகள்ல நம்பிக்கை வேணும். ஒரு சிலர் உங்கள நீங்களே நம்பிட்டு இருப்பீங்கல்ல, அப்போ உங்கள் மேல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மேல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். 3வது முக்கியமான விஷயம், இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணும்பொழுது, என்ன மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க? அந்த வைப்ரேஷன் தான் இங்க முக்கியம். ஸோ இவங்க வெறும் 3 நாள்ல மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 3 நாள்ல அவங்க வைப்ரேஷன அவங்க ரொம்ப அதிகமா வச்சிருக்காங்க. இந்த ப்ராசஸ ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. யுனிவர்ஸ ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ எந்த அளவுக்கு நீங்க உங்க வைப்ரேஷன அதிகமா வச்சுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வைப்ரேஷன ரொம்ப ஹையா வச்சுக்கணும். ரொம்ப ஹேப்பியா இருங்க. பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நீங்க ஈர்ப்பு விதி பயிற்சிகள்ல கிராட்டிட்யூட் பண்ணலாம். அஃபர்மேஷன் கேட்கலாம். வாட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்க வைப்ரேஷன் ஹையா இருக்கும். அந்த ப்ராசஸ் நீங்க இப்ப ஒரு ஒரு 15 மினிட்ஸ் நீங்க ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பண்றீங்க. ஆர் 1 ஹவர் கூட ஈர்ப்பு விதி பயிற்சிகள், பிரேயர்ஸ் எல்லாமே பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். மற்ற நேரத்துல 24 மணி நேரம் நமக்கு ஒரு நாள்ல இருக்கு. 1 ஹவர் ப்ராசஸ் நீங்க பண்ணாலும், 23 மணி நேரத்துல உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? மற்றவர பத்தி புறம் பேசிட்டு இருக்கீங்க. யார் மேலயும் கோபமா இருக்கீங்க. சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ! எனக்கு இது நடக்குமான்னு பயந்துட்டு இருக்கீங்க. இது எனக்கு எப்படி நடக்கும்? அப்படின்ற சந்தேகத்துல, கவலையில, கஷ்டத்துல இருக்கும் பொழுது, நீங்க அதை சார்ந்த வாழ்க்கைய தான் அனுபவிப்பீங்க. ஸோ நான் ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பண்றேன். நான் ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பண்றேன். எல்லாமே பண்றேன். ஸ்கிரிப்டிங் பண்றேன், கிராட்டிட்யூட் பண்றேன். என்னென்னமோ பண்றேன். ஆனா எனக்கு ஏன் நடக்கல அப்படின்னா, ஒண்ணு அந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்க வைப்ரேஷன் எப்படி இருக்கு? இல்ல ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்டையர் டேல உங்க வைப்ரேஷன் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் ஈர்ப்பு விதி இங்க ஒர்க் ஆக போகுது. அதுல முக்கியமா அந்த ரிலேஷன்ஷிப், மனி, ஹெல்த் இந்த மாதிரி விஷயங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள் நமக்குள்ளேயே நம்மள போட்டு காயப்படுத்திட்டே இருக்கும். ஸோ ஹீலிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ஹீலிங்க பத்தி இன்னொரு சக்சஸ் ஸ்டோரி இருக்கு. அத நான் கூடிய விரைவிலே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இன்கேஸ் உங்களோட லைஃப்ல நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்ல நீங்களும் இவங்கள மாரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது பர்சனலா டாரோ ஆர் நியூமராலஜி ரீடிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் பொருத்தம் என்ன மாரி இருக்குன்னு நியூமராலஜி அடிப்படையில தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும், ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க இப்ப தான் நம்முடைய சேனல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா, நம்முடைய சேனல் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ப்ஷன், ஹோப்போனோபோனோ, ஏஞ்சல்ஸ் பத்தி நெறைய விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாரி அற்புதமான விஷயங்கள வச்சு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க உயர்த்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டன் இப்பவே கிளிக் பண்ணி மேக்ரோ எக்ஸ்பர்ட்ஸ் ஃபேமிலில நீங்களும் மெம்பர் ஆகிருங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். கேட்கலாம். இப்போ இந்த சகோதரர் சக்சஸ் ஸ்டோரிய நம்ம எல்லாரும் கேட்கலாம். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச் சிஸ்டர். இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு வைப்ரேஷன எங்களுக்கு கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச் டியர் யூனிவர்ஸ். தேங்க் யூ சோ மச் டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க் யூ. ஹாய்!
நான் இந்த ரிலேஷன்ஷிப் கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது பண்ணி ஒரு 3 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்சன் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. ஆக்சுவலாக ரொம்ப செப்பரேஷனில் இருந்தோம். ரொம்ப பிரேக்கப் அந்த மாதிரி. கால்லாம் வரும்னு சுத்தமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. லைக் டெக்ஸ்ட்டும் அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. நான் பேசினா தான் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் பண்ணாலும் ஏதாச்சும் தேவை இருந்தால் தான் பண்ணுவாங்க. கால்லாம் பண்ணவே மாட்டாங்க. அந்தளவுக்கு பிரேக்கப்க்கு அப்புறம் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணியாச்சு. என்னை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு 2-3 டேஸ் கண்டினியூஸாக எல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். வித்தின் தேர்ட் டே, தேர்ட் டு ஃபோர்த் டேக்குள்ளேயே எனக்கு அவங்க கால் பண்ணி பேசினாங்க. எனக்கு செம்ம ஆச்சரியமாக இருந்துச்சு. செம்ம மிராக்கிளாக இருந்துச்சு. 3 டேஸ் 4 டேஸ் நான் கண்டினியூஸாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஹோல் ஹார்ட்டடாக நான் இதை பண்ணேன். இந்த கிளாஸில் கொடுத்த டெக்னிக்ஸ்லாம் நான் பண்ணேன். எனக்கு வந்து இப்படி ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். அப்புறம் அக்கா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஸோ வந்து கண்டினியூஸாக இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பெரிய ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அக்கா.